புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வணங்கி, அம்மாவை வணங்கி, நம்முடைய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய டாக்டர் நாகேஷ்குமார் அவர்களை அறிமுகம் செய்யும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர், மாவட்ட கழக தலைவர், பாசத்துக்குரிய சகோதரர் நாராயணன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே நல்ல கருத்துக்களை வழங்கி ஆலோசனை வழங்க வந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், வியாபாரப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், வெற்றி வேட்பாளர், வியாபாரப்பள்ளி வெற்றி வேட்பாளர் அண்ணன் KP மன் அவர்களே, இந்த தேர்தல் ஒரு தர்மத்துக்கு யதார்த்தத்துக்கு நடைபெறுகின்ற தேர்தல், ஒரு குடும்ப ஆட்சிக்கு மக்கள் ஆட்சிக்கு நடைபெற்றுக் கொள்கின்ற தேர்தல். இந்த குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்களுடைய குறிக்கோள். இந்தியாவிலேயே எந்த குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய மத்தியில இருக்கின்ற நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சபதம். இன்றைக்கு இந்தியாவிலே 19 மாநிலங்களிலே இன்னைக்கு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து இன்னைக்கு 20வது மாநிலமாக இன்னைக்கு தமிழகத்திலே இந்த குடும்ப ஆட்சிக்கு வீட்டுக்கு அனுப்புறது தான் நம்முடைய குறிக்கோள். இங்க இருக்கிற ஜனநாயக கூட்டணியுடைய குறிக்கோள் இன்னைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு குடும்ப ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இந்த குடும்ப ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சிக்கு இன்னும் 23 நாள் தான் டைம் இருக்கிறது. இந்த தேர்தல் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு கொலை, கொள்ளை, பாலியல் தொல்லை, கஞ்சா விற்பனை, இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் செய்யாத அளவுக்கு கடன், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் செய்யாத ஊழல் இந்த ஆட்சியில் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சியுடைய முக்கிய உத்தேசமே கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்ற வகையில் இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நீங்க எல்லாம் தயாராக இருக்கிறது என்பது சந்தேகம் இல்லை. இன்னைக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு இந்த தளி தொகுதியிலே நாம் நம்முடைய வாக்குகளும் பாஜக வாக்குகளும் கணக்கு போட்டு பார்க்கும்போது 15,000 வாக்குகள் அதிகமா இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த தமிழகத்திலே இந்த திமுக நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. காஞ்சா 22 லட்சம் கிலோ காஞ்சா வித்திருக்கிறது இந்த தமிழகத்திலே. அப்படின்னா இந்த தமிழகத்திலே எந்த அளவுக்கு இளைஞர்கள் கெட்டு போயிருக்கிறாங்கன்றது உங்க நல்லா கவனிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு பாலியல் தொல்லை, வன்கொடுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 8000 பேர் நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி 6000க்கு மேலே விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு கடன் செஞ்சு இன்னைக்கு 4 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிற ஒரு ஆட்சி இந்த திமுக ஆட்சி. அது மட்டும் இல்ல, தேர்தல் வாக்குறுதிகள் பல நூறுக்கணக்கான வாக்குறுதிகள் கொடுத்து மக்களுக்கு 1-2 கூட செய்யல. 10% வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றல. 520 வாக்குறுதிகள் கொடுத்து இன்னைக்கு மக்களுக்கு விரோதமாக அந்த வாக்குறுதிகள் செய்யலன்னா கூட பரவாயில்ல. இன்னைக்கு மக்களுக்கு புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்களை நிறுத்தி வச்சு இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லா மக்களும் இந்த திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற வகையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதியிலே நீங்க எல்லாம் பார்த்திருக்கும் போது எப்பெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி இருக்கிறது, அந்த ஆட்சி காலத்துல மட்டும்தான் இந்த தனி தொகுதி வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதிலே சந்தேகம் இல்லை. ஏனென்றால் இங்க உங்களுக்கு நல்லா தெரியும், அண்ணன் KP மன் அவர்கள் 2011 2016 வரை அமைச்சராக இருக்கும் போது இந்த தனி தொகுதியில எவ்வளவு வேலை செய்திருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே நம்ம இந்த தொகுதியிலே பாஜக வெற்றி பெற்றது. அப்ப அம்மாவுடைய ஆட்சி இருந்தது. இந்த தொகுதியிலே முரளி என்ற ஒரு
எம்எல்ஏவா இருந்தார். அந்த எம்எல்ஏவா இருக்கும் போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தொகுதிக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒரு தொகுப்பை கொடுத்து இந்த தனியை பல வளர்ச்சி திட்டங்களை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டும் இல்ல, நான் 2016 இருந்து 19 வரை அமைச்சராக இருக்கும் போது பல சாலைகள், பல பாலங்கள், பல ஸ்கூல்ஸ், பில்டிங்ஸ், இது மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பகுதியில் கொடுத்திருக்குது. அதனால நம்ம இந்த பகுதியில் வளர்ச்சி அடைக்குதுன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, எடப்பாடி ஆட்சி காலத்தில் என்பதை அதுல சந்தேகம் இல்லை. இவங்க எம்எல்ஏ இருக்கலாம் இங்க, ஆனா வளர்ச்சி அடைந்தது நம்ம ஆட்சி காலத்துல. திமுக ஆட்சியில இந்த தொகுதியில எது வளர்ச்சி வரல. நீங்க எல்லாம் சும்மா ஏதோ எம்எல்ஏ செஞ்சுட்டாருன்னு நினைக்கலாம். நீங்க எம்எல்ஏ எதுவும் செய்யல. செஞ்சது அண்ணன் கேபிஎம் இருக்கும் போது நிறைய பலிகள் இந்த தொகுதியில் நடப்பட்டிருக்கிறது. நான் இருக்கும்போது கூட பல ஒர்க்ஸ் எல்லாம் இங்க பல டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இங்க நடைபெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருக்கிற வேட்பாளர் யாராலும் நம்மளுக்கு கவலை இல்லை. நம்மளுடைய வேலை ஒண்ணுதான், ஒரு மாற்றம். நம்ம மக்களை கேட்க வேண்டியது, இந்த தொகுதியில எவ்வளவோ எம்எல்ஏ சொன்னாங்க, அவர் என்ன செய்தார்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிதான் நம்ம கொடுக்கணும். அவர் மேல நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. இந்த தொகுதியில இருக்கிறவங்க எம்எல்ஏ இதுவரைக்கும் இருந்தவங்க என்ன செய்தார் என்று உங்களுக்கே ஒட்டி கொடுத்துடுறேன். அம்மாவுடைய ஆட்சியில, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில, அம்மா அண்ணன் எடப்பாடி ஆட்சியில என்ன நடந்ததுன்னு பாருங்க. நீங்க ஒரு மாற்றம் கொடுங்கன்னு கேளுங்க போதும். ஒரே ஒரு மாற்றம் கேளுங்க. அந்த மாற்றம் கண்டிப்பாக இந்த தளி பகுதி மக்கள் நம்முடைய பாஜக வெற்றி வேட்பாளர் நாகேஷ் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது நிச்சயம் என்பதை இங்கே நான் சொல்லி வாய்ப்புக்கு 2 விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.